அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி தேர்வு எழுதி போஸ்டிங் ஜாயின் பண்ணுவதற்காக காத்து இருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவு. ஏற்கனவே நான் போட்டிருந்த பதிவில் ஜனவரி அப்படின்றது ஒரு எப்பயுமே போஸ்டிங் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மீண்டும் ஜூனில் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஹைகோர்ட்டில் நடந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் இங்கே முடிந்து மேல் முறையீடு பண்ணப்பட்டது. இப்போ கவர்மெண்ட் அதுக்கு முழு முயற்சி எடுத்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சி பிரமுகர்கள் எல்லாமே இப்போ தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போல் நானும் வலியுறுத்துகிறேன். பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்வு நடைபெற்று 3 மாத கால அளவுக்குள் ரிசல்ட் வெளியிட்டு அடுத்து 3 மாத காலத்துக்குள் ஜாயின் பண்ண வேண்டியும் 6 மாதத்துக்குள் மாணவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுடைய பணியில் சேர்ந்தால் மன உளைச்சல் இல்லாமல் அவங்க பணியாற்றுவாங்க. மற்றவங்களும் அடுத்த தேர்வுக்கு படித்து மீண்டும் அவர்கள் தன் திறனை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவார்கள். இப்படி இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை என்ற தேர்வும் பல ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. 2013 23 வரைக்கும் தேர்வே நடைபெறல. 11 வருஷம் 12 வருஷம் கழித்து தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்வுக்கான ரிசல்ட்டும் போட்டு போஸ்டிங் போடாத பல பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸுமே இதில் கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அந்த வேலையும் இழந்து இன்று தன்னுடைய வாழ்வாதற்கு பெரும் சவாலாக இருக்கும் நிலையில் அரசு மெத்தனமாக இந்த போஸ்டிங் போடாது இருக்கிறது கவலைக்குரியது. இது உடனடியாக இதற்கான முன்னேற்பாடு செய்து இந்த டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி மாணவர்களுக்கு பணியாணை வழங்கி பணியில் சேர்ந்து கல்வி துறையில் மாணவர்கள் இன்று நல்ல ரிசல்ட்டு வரணும் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர்களை நியமனம் செய்து அவர்கள் நல்ல திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று இந்த போஸ்டிங் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாவே அவங்க எந்தளவுக்கு திறமையான ஆசிரியர்கள், ஏன்னா இந்தளவுக்கு நாலேஜ் உள்ள ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தும் பொழுது பள்ளி மாணவர்களும் நல்ல கல்வி அறிவு பெறுவார்கள். இதை மெத்தனமாக இல்லாமல் அரசாங்கம் இதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இன்று பல்வேறு அமைப்புகள் இதற்கான போராட்டங்களும் ஆசிரியர்கள் இதற்கான போராட்டங்களும் மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு தக்க தீர்வு கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏன்னா இன்றைக்கி உலகத்திலேயே பார்த்திங்கன்னா சிறந்த நல்ல ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்றால் நல்ல கல்வி சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கல்வி சிறந்த முறையில் இருந்தால்தான் அந்த நாடு பெரிய முன்னேற்றம் அடையும். கல்வியே கேள்விக்குறியாக இருந்தால் அந்த நாடு முன்னேற்றம் அடைகிறது எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக 12 ஆண்டுகளாக 1 முதல் 10ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் பணியமர்த்தாமல் டெம்பரரி டீச்சர்ஸ்க்கும் ரெகுலர் டீச்சர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. முழுமையான சம்பளம் கொடுத்து ரெகுலர் டீச்சர்ஸ் அமர்த்தும் பொழுது முழு மனதுடன் நல்ல பணியாற்றி மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. அதை அரசாங்கம் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் இந்த 2025 ஜூன் கல்வியாண்டு பணியாற்ற இப்பொழுதே அதற்கு முன்வர வேண்டும் என்று கூறி யூனிக் அகாடமி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பிஜிடிஆர்பி 2 ஆண்டுகளாக எந்த கால்ஃபரம் வரல. டிஆர்பி ஷெட்யூலில் மட்டும் வருஷம் இவ்வளோ வேக்கண்ட் வெளியிடப்படும்னு சொல்லிவிட்டு அது நடைமுறைப்படுத்தவே இல்லை. அந்த பிஜிடிஆர்பி மாணவர்களுக்கும் 2-3 ஆண்டுகளாக படித்து கொண்டு கால்ஃபர் வராத இருக்கிற மாணவர்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு மார்ச் 14 தமிழ்நாடு பட்ஜெட்
கூட்டத்தொடர் வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்ச்சில் வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அதுக்கான கல்வி மானியக்குழு ஒவ்வொரு இதுக்கும் நிதி ஒதுக்கி அதற்கான டிஸ்கஷன் போகும். அப்பொழுது இந்த பிஜிடிஆர்பிக்கான வேக்கண்ட்டும் அதே போல் இந்த ஆண்டு யூஜி, பிடிபிஆர்டி, அடுத்தது எஸ்ஜிடி இதெல்லாமே வெளியிடணும். எஸ்ஜிடியுமே வந்து எக்ஸாம் வச்சதோடு சரி, அதுக்கான ஆன்சருக்கு வெளியிடல, ரிசல்ட் போடல. இதெல்லாம் உடனடியாக எடுத்து அந்த தேர்வு எழுதிய மாணவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் யூனிக் அகாடமியின் சார்பாக எனது சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பிஜிக்கு அதே போல் இந்த ஏற்கனவே அந்த தேர்வு எழுதுனவங்களுக்கு மீண்டும் அடுத்த ஒரு லிஸ்ட்டும் வெளியிட்டு பெண்டிங் வேக்கண்ட் எல்லாமே போடணும். அப்படி இருக்கும்போது அடுத்த இவ்வளோ நாள் காத்திருந்து கவலையுடன் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துற வகையில் இருக்கும் என்பதை கூறி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இதற்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தத்தையும் ஆறுதலையும் நான் கூறி விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.